காலையில எழுந்திருக்கும் போது உடல் அசதியா இருக்கா? பாப்பி மேட்ரஸ் வாங்குங்க. மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். த சென்னை செல்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். உங்களுடைய பார்வையில வீரப்பன்றவர் யார் சார்? திருந்த நினைத்த ஒரு கொலைகாரன். ஒரு கட்டத்தில் திருந்த நினைச்சார், வாழ நினைச்சார், சரணடைய நினைச்சார். அவன் செஞ்சதுக்கு ஒரு நியாயத்தை சொன்னார். இந்த பாவி பசங்க ஏன் என் பொண்டாட்டியை காட்டி கொடுத்தாங்க, அதுக்காக தான் அவங்கள கொண்டேன். தோழர்களுடைய மனைவியெல்லாம் ஒருத்தன் காட்டி கொடுக்குறான், அதனால தான் அவங்கள கொண்டேன். அது ஒரு கேள்வி வருது சார். இத்தனை செஞ்சுட்டு நாளைக்கு இப்போ யார் வேணாலும் நான் திருந்த நினைக்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்குங்க, அப்படி எல்லாருமே சொல்கிற மாதிரி ஆகிடுது. இவனை சார்ந்திருக்கிறவங்களுக்கு இவங்களால தொல்லை, போலீஸை சார்ந்திருக்கிறவங்களுக்கு இவரால் தொல்லை. அப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி எப்படி? டிஎஃப்ஓ சீனிவாசன் ரொம்ப நல்லவர். அவர் அந்த வீரப்பனோட ஊர்லேயே ஒரு நல்ல நேம் எடுத்துகிட்டு இருந்தார். எப்பா என் தங்கச்சி 3 குழந்தைக்கு தாய், புருஷன் சூசைட் பண்ணிக்கிறான். 3 பிள்ளைகளை விட்டுட்டு அது பால்டார் குடிக்கிறதுன்னா யோசிச்சு பாரு, என்ன காரணம் கேட்குறான். அந்த கேள்வி எவன் பதில் சொல்ல முடியும்? ஒருத்தனை பிடிக்கிறதுக்காக அவர் வேஷம் போட்டார். நீங்கள் எத்தனை சம்பவம் பார்க்குறோம். நாங்கள் விசாரித்தோம், சீனிவாசன் நல்லவில்லைன்னு தெரியும். சாரி, இப்பயும் சொல்கிறேன், சீனிவாசன் சாவை நியாயப்படுத்தலை. ஓகே, நீங்கள் ஒரு சைடு கதையவே தான் சார் கேட்டு வந்தீங்க. இன்னொரு சைடு இப்போ வரும்போது தான் சார் உங்களுக்கு. ஆனால் கர்நாடக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே சீனிவாசன் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணார். கர்நாடகாவே வீரப்பனுக்கு எதிராக இருக்கல. அப்போ சீனிவாசன் நல்லவன் இல்லை, ஆனால் வீரப்பன் கெட்டவன்னு சொல்லுவாங்களா? அவன் ஆளை என்னைக்கு அவன் குறை சொல்லியிருக்கான் சார்? இது ரெண்டுமே சார் காட்டில் நடந்த சித்திரவதையெல்லாம் சொல்லியிருப்பேன் சார். ஒரு பயல் எவனாவது வந்தான்னா இதை வச்சு தான் அடிப்பேன். உங்களுடைய பார்வையில் வீரப்பன்றவர் யார் சார்? திருந்த நினைத்த ஒரு கொலைகாரன். நல்லவரா கெட்டவரான்னு நம்ம நாயர் பாணியில் கேட்க முடியாது. ஆனால் ஒரு கட்டத்தில் திருந்த நினைச்சார், வாழ நினைச்சார், சரணடைய நினைச்சார். அவன் செஞ்சதுக்கு ஒரு நியாயத்தை சொன்னார். நான் அம்மா செஞ்சேன், நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன், ஒரு வழக்கை போட்டு உள்ளே வச்சுருந்தேன், நான் பாட்டுக்கு வந்திருப்பேன். என்னை கொல்லணும்னு திட்டம் போட்ட பிறகு தான் நான் தப்பிச்சேன். தப்பிச்சதுனால தானே நான் அவனை கொல்ல வேண்டியதாக போச்சு. இந்த பாவி பசங்க ஏன் என் பொண்டாட்டியை காட்டி கொடுத்தாங்க, அதுக்காக தான் அவங்கள கொண்டேன். என் தோழர்களுடைய மனைவியெல்லாம் ஒருத்தன் காட்டி கொடுக்குறான், அதனால தான் அவங்கள கொண்டேன். அப்போ தான் அந்த பால்காரன் மனைவி பிள்ளையெல்லாம் கொண்டது. அது கூட நான் வந்து சொன்னேன், வீரப்பன் செஞ்ச பெரிய அயோக்கியத்தனமே அதான், சின்ன பிள்ளைய கொண்டது அப்படின்னு. அப்போது வீரப்பன் ஒரு செயின் ஆக்ஷன் சார், ஆக்ஷன் ரியாக்ஷன். அவன் உண்மையிலே அவன் வந்து ஆரம்பத்திலேயே இந்த சீனிவாசங்கிறவர் உள்ளே வச்சு கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் இருந்தால், கொல்ல போகிறாங்கன்னு சொல்லாமல் இருந்தால் வீரப்பனும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் தப்பிச்சு விட்றா அப்படி சார் வீரப்பன். ஏன் அதனால நான் என்ன சொன்னேன், அவர் திருந்த நினைச்சார், வெளியே வரணும்னு நினைச்சார். அதுக்கான மனநிலையை கொண்டு வந்தோம். ஒரு நக்கின்னு கிடைச்ச வெற்றி தானே அது. சரண இடத்தெல்லாம். ஆனால் அது அடுத்தடுத்த எபிசோட்ல அது வரும். ஆனால் இப்படி ஒரு கேள்வி வருது இல்லை சார், இத்தனை செஞ்சுட்டு நாளைக்கு இப்போ யார் வேணாலும் நான் திருந்த நினைக்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்குங்க, அப்படி எல்லாருமே சொல்கிற மாதிரி ஆகிடுது இல்லை இருக்கும். ஆனால் நீங்கள் அவன் போகிற கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருந்த நினைக்கிறான், நீங்கள் எல்லோரும் கொடுக்க சொல்லலை. அந்த காடு, அவன் எத்தனை கொலைகள், இதுக்கப்புறமும் கடத்தல், இந்த மாதிரி விஷயங்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா என்ன செய்கிறது அது சொல்லுங்கள். இந்த மாதிரி கடத்தல், இந்த மற்ற விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி பண்ணணும். ஒன்று, அதை விட பெரிய முற்றுப்புள்ளி எங்கே வைக்கணும்? அந்த காட்டில் வாழ்ந்துருக்க மக்கள், இவனை சார்ந்திருக்கிறவங்களுக்கு இவங்களால தொல்லை, போலீஸை சார்ந்திருக்கிறவங்களுக்கு இவரால் தொல்லை. அப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி எப்படி? அதுக்கு ஏதாவது ஒன்று வைக்கணும். அப்போ நீங்கள் எல்லாருமே அதே மாதிரி இல்லையே. இப்போ நீங்கள் சொல்கிற ஆள் எல்லாருமே, இப்போ நான் ஆட்ட சங்கர் பொதுமணி கொடுக்க சொல்லியே, நாங்கள் ஏன் நித்யானந்துக்கு பொதுமணி கொடுக்க சொல்லியே, பொள்ளாச்சி இருக்கிறவங்களுக்கு பொதுமணி கொடுக்க சொல்லியே, யாருக்கு கொடுக்க சொல்லணுமோ அவங்களுக்கு கொடுக்க சொல்லணும். சார் வீரப்பன் எப்படி உருவாயிருக்காரு சார்? எப்படி உருவானார்? நீங்கள் அந்த 93 இந்த கடிதம் வந்ததும் பின்னணி பார்த்துருப்பீங்க, தேடி இருப்பீங்க. எதுக்கு இவ்வளோ பிரச்சனை, என்ன ஆச்சுன்னு தேடி இருப்பீங்க, என்ன நடந்துருந்துச்சு சார்?
சிம்பிள்ண்ணே. அதாவது அவன் ஒரு வேட்டைக்காரன் தான். யானை வேட்டைக்காரன். அது வந்து அந்த காலத்தில் அந்த ஏரியாவில் நிறைய பேர் யானை வேட்டைக்காரங்க இருந்திருக்காங்க. யானை வேட்டைக்காரன் ஒருத்தன். அவனை வந்து இங்கே நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவுக்கு 4 ரவுடி இருக்கும். இந்த போலீஸ்காரன் என்ன பண்ணுவான், ஒரு ரவுடியை செலக்ட் பண்ணுவாங்க. வா மாமூல் வாங்க வரல, ஏன்னா 4 பேர்கிட்ட வாங்குறதுக்கு ஒன்ட்டே வாங்கிக்கிறேன், அந்த 3 பேரை போட்டு வந்துடுறாமோ. இந்த 3 பேரையும் போட்டுட்டு இவன் அவன் ஜபர்தஸ்தி, ஏன்னா போலீஸ் சொல்லிடுச்சு நம்ம கையில் இனிமேட்டு 3 பேரை போட்டுட்டு இவன் வருவான். ஏய் 3 பேரை போட்டதில் ஒன்னே போகிறான்டான்றான். 3 பேரை போட்ட கொலை குற்றம் இவனுக்கு வந்துடும். இப்போ இவன் தலைமறைவான். அப்போ இவன் யோசிப்பான், டேய் நம்மளை தானே போட சொன்னா, இவன் நம்மளே போட போகிறாங்க. இதுதான் அவங்க கதையும். வேட்டைக்காரங்க 5 பேர் இருந்திருக்காங்க, நீ போட்டு வந்து நீயே எல்லாம் அனுபவிச்சுக்கன்னு போலீஸ் சொல்லுது. இவர் ஜபர்தஸ்தியோட அவங்கள போட்டுறாங்க. கடையில் வரையில் இவரை தேட ஆரம்பிக்கிறான். அதில் தான் கொண்டு போய் ஒரு ராஜாமணின்னு ஒருத்தன் கொண்டு போய் போலீஸ்கிட்ட காட்டி கொடுத்துட்றான். மைசூர்லேயே ஏதோ ஒரு ஊரில் வச்சு பிடிப்பாங்க. பிடிச்ச உடனே தான் அவன் சொல்லுவான், அந்த மாதிரி டிஎஸ்பிகிட்ட பேரம் பேசுவான். அப்படி அது ஓப்பனாக சொல்லுவான், அப்படி நான் பேரம் பேசுனேன், 2 லட்ச ரூபா பேசுனேன். இல்லை வேணாம், என்ன இருந்தாலும் நான் என்ன தான் வாங்கினாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, நீ சிறைக்கு போய் உன்னை வெளியே விட்டுருவாங்க. சரின்னு சிறையில் கொண்டு போய் விடணும். அப்போ தான் அந்த சார்க் மாநாடு நடக்குது. அதுக்காக போலீஸ் எல்லாம் அங்கே போக வேண்டியிருந்தது பாதுகாப்புக்கு. அதை கொண்டு வந்து டிஎஃப்ஓ கையில் ஒப்படைச்சு போகிறாங்க. அப்போ டிஎஃப்ஓ வந்து 2 கொலை பண்ணவனை எப்படி நம்ம வந்து இது பண்ணோம், அவனை கொண்டுட்டானு அவர் முடிவெடுக்கிறாரு. அப்போ முடிவெடுக்கும் போது தான் ஒருத்தர் வந்து சொல்கிறான், ஒரு போலீஸ்காரன் தான் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி எப்போ காலையில் உன்னை போட போகிறாங்க. சரி, என் வாழ்க்கையிலே ஒன்று நடந்தது. அதாவது நான் என்னை ஜெயிலில் வைக்கல, ஒவ்வொரு ஜெயிலுக்காக கொண்டு போவாங்க. திருச்சி ஜெயிலுக்கு போகும்போது ஒருத்தன் சொல்கிறான், நைட்டு வேறு பிளான் இருக்குன்னு போயிடாங்க, ஏன்னா பைத்தியங்களோட அழைச்சி என்னை கொள்வதாக திட்டம் போகிறான். அதில் ஒரு வாட்சர் தான் நம்மளுக்கு சொல்லுவார். சரி என்ன பண்ணாரு, நான் குளிச்சுக்கிட்டே இருங்க அப்படிமா. 2 மணி நேரம் குளிச்சேன் சார். குளிச்சு முடிச்சா தானே நீங்கள் அந்த செல்லுக்கு என்ன கூப்பிட்டு போவீங்க. 2 மணி நேரம் குளித்தேன். 5:30 மணிக்கு அவன் வேறு என்னை ட்ராமாலாம் பண்ணுவாங்க. என்னையா எவ்வளோ பெரிய ஆள், மணி 12 மணிக்கு கூப்பிட்டு வந்தா என்னையா, காலையில் 10 மணிக்கு எடுப்பாங்க. இங்கே 6 வண்டி எனக்கு பாதுகாப்பு இருக்கும், சைரனில் கரன்னு போவான். அப்போ இங்கேருந்து திருச்சிக்கு எத்தனை மணி நேரம் சார் ஆகும்? இவ்வளோ சைரனோட போனால் 5 மணி நேரம் தான். காலைல 10க்கு எடுத்தது நைட் 12 போவான், 14 மணி நேரம். அங்கே வர ட்ராமா, எவ்வளோ பெரிய ஆள். சே அண்ணே கோச்சுக்காங்கண்ணே, இங்கே ஒரு 2 மணி நேரண்ணே, 5:30க்கு ரெடி பண்ணிடுவேண்ணே செல்லு ரெடிமா. அங்கே போனேன், அங்கே தான் நைஸாக நமக்கு ஒரு வாட்சரு, வேணாண்ணே ஏற்பாடு இருக்குண்ணே. குளிச்சு எனக்கு வேறு கூதல் வேறு, ஏதோ குளிரில் விடவடுத்துறாது, அது வேறு ஊற்றிக்கிட்டே இருப்பேன், துணியை துவைப்பேன் அப்படின்னு. ரெடியா அங்கே போய் நில்லுங்க. அவன் வரப்போகிறான் 5:30க்கு. அதுக்குள்ளே நான் போய் அந்த கதவை லைட்டாக தந்து ஓரமாக நிற்பேன். என்னை உள்ளே தான் வச்சுருக்காங்க பைத்தியங்கள் போர்வையில் ஒருத்தன், அவன் என்னை போடுறது மேட்ரு ஆஃப் 5 நிமிஷத்துக்கு தான். அங்கே நின்று உடனே பார்ப்பான், செத்து கிடக்க பார்க்குற மாதிரி. அண்ணே சாரிண்ணே, வாங்க போ அப்படின்பான். யோசிச்சுப்போம், என்ன உயிரோட இருக்கான் அப்படின்னு யோசிச்சுப்போம். இது ஒரு வாட்சரால் தப்பிச்சேன்னா அதே மாதிரி தான் அங்கே வீரப்பன் சொல்ல வரேன்னா, இந்த சம்பவம் அப்போ வந்து வீரப்பன்லேருந்து எல்லாருக்கும் இருக்குங்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஸோ வீரப்பன் அப்போ அவன் வந்து போய் சொல்கிறாங்க, சொன்னோடனே அவன் தப்பிச்சு போகிறான். தப்பிச்சு தான் பழி வாங்குறது, அதான் ஆக்ஷன். ஆனால் இப்படி வீரப்பன் சைடில் இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் டிஎஃப்ஓ சீனிவாசன் ரொம்ப நல்லவர். அவர் அந்த வீரப்பனோட ஊர்லேயே ஒரு நல்ல நேம் எடுத்துகிட்டு இருந்தார். மலை கிராம மக்களுங்களுக்காக நல்ல விஷயங்கள்லாம் நிறைய செஞ்சார். ஒரு நல்ல தொலைநோக்கு பார்வையோடு இருந்தார். அந்த இடங்களை எல்லாம் மேம்படுத்துறதுக்கு நேம் அவருக்கு கிடைக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ அந்த வெள்ளம் வந்துச்சுல சென்னைக்கு, ஒரு ஏரியாவில் மாத்திரம் ஒருத்தன் அவன் வந்து பல கொலைகளை செஞ்சவனா இருப்பான். ரைட்டா, ஒரு ஏரியாவுக்கு திடீர்னு வரான், 5000 சாப்பாடு தரான். காலையில் டிஃபன் தரான், மத்தியானம் சாப்பாடு தரான், சாயந்தரம் தரான், அடுத்த நாள் காலையில் தரான், வீட்டுக்கு வேண்டிய பாலை வாங்கி தரான். பாலே கிடைக்கல, பால் தான் கிடைக்காம போச்சே, பாலை வாங்கி கொண்டு வந்து எல்லார் வீட்டுக்கும் தரான். எல்லார்ட்டும் என்ன
மனுஷையா. ஆனா அவன் பின்னணி எவனும் யோசிக்க மாட்டான். புரியுதா? அந்த மக்களுக்கு இவன் கடவுள் தானே. இதுதான் அங்க நடந்தது. சார் உங்க மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னா பெரிய வேலையே இல்லை. அவங்களுக்கு அவங்க இயலாமை உட்காந்துருக்கான்ல, இயலாமையா அவங்க வந்து இல்லாமையும் இயலாமையும் உட்காந்துருக்கான்ல, அதை பூர்த்தி பண்ண எவனோ ஒருத்தன் 1 மாசம் பண்ணாலே அவன் கடவுள் ஆயிரான்ல. அவன் சொல்றான்ல, எப்பா என் தங்கச்சி 3 குழந்தைக்கு தாய், புருஷன் சூசைட் பண்ணிக்கிறான், 3 பிள்ளைகளை விட்டுட்டு அது பால்டார் குடிக்குதுன்னா அது யோசிச்சு பாரு என்ன காரணம் கேட்குறான். அந்த கேள்வி எவன் பதில் சொல்ல முடியும்? அதான் வந்து சீனிவாசன் மேலே இருக்க சார்ஜ். நாங்கள் விசாரித்தோம், சீனிவாசன் நல்ல வேலைன்னு தெரியுது. உங்க விசாரணையில் ஆமாம் தெரியுது. ஆனால் அவர் பிடிக்க வந்த கோடாளி தானே சார். ஒருத்தனை பிடிக்கிறதுக்காக அவர் வேஷம் போட்டார். நீங்கள் எத்தனை சம்பவம் பார்க்குறோம். வீரப்பனை பிடிக்கணும், பிடிச்சா அவார்டு இருக்குது. அதுவும் அவர் வந்து கர்நாடகா டிஎஃப்ஓ, ஆந்திராக்காரு கர்நாடகா டிஎஃப்ஓ. கர்நாடகாவில் சார் ஹரிகிருஷ்ணா எஸ்பின்னு ஒருத்தர் கொள்ளுவோம் வீரம். அந்த கொன்ன பிறகு சார் கர்நாடகா அப்படி வீரம்னுங்கிற திரும்பிச்சு, அப்படி திரும்பிச்சு, வெறியாச்சு. இன்னைக்கும் கர்நாடகாவில் வீரப்பன்னா யாருமே அவர் ஹரிகிருஷ்ணா எஸ்பியோட பெண ஊர்வலம் இருக்குல்ல, 1 லட்சம் பேர் போனாங்க. பீப்புள் சென்டிமெண்ட்டே அங்கே அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படி சேஞ்ச் சார். இப்போ சீனிவாசன் ஆனால் அவங்க வீரப்பனோட ஒய்ஃபோட பேட்டி சமீபத்தில் வந்து இது இன்னொரு சீரீஸில் பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவங்க தங்கச்சி எல்லாம் செத்துட்டதுக்கு காரணமாக இவர் இருந்தார், அதனால பழி வாங்க போனார். அப்போ அதெல்லாம் தங்கச்சியே அவர் என்ன சொல்கிறார், ரேப் பண்ணிட்டதா சொல்கிறார் யார், வீரப்பன். ரைட்டா? ஆனால் தங்கச்சி வந்து இவர் வந்து ஆஸ்பத்திரியில் வேலை கொடுத்து வச்சுருந்தாருன்னு இவங்க சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ நமக்கு கேள்வியே 3 குழந்தைய விட்டுட்டு ஏன் சூசைட் பண்ணுது, இதுதான் கேள்வி. அவங்க பால் மாறிட்டாங்க. ஏதோ ஒரு நடத்தையை பற்றி இவங்க யார் சீனிவாசனை புகழ்கிறாங்கல்ல, நடத்தையை வச்சு சொல்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இல்லை அந்த பிள்ளைகிட்ட தப்பாக நடந்துட்டான். ஆனால் தங்கச்சியை வச்சு சீனிவாசனை பிடிக்க பார்த்தாரு வீரப்பன், இல்லை அவரும் சீனிவாசனும் தங்கச்சி மூலமா வீரப்பனை பிடிக்க பார்த்தாரு. இந்த நெருக்கடி மனநிலையை இப்படி கொண்டு போயிடுச்சுன்னு ஒன்று இல்லை. அப்படி இல்லை. அது என்ன சொல்லுது, அவர் என்ன சொல்கிறாரு, நீ துப்பாக்கி கொண்டு வந்தா நான் வந்து அவனை சுட்டு போட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த துப்பாக்கி கடிச்சு அப்படின்னு அவர் சொல்லுவார் வீரப்பன். ஆனால் வீரப்பனுடைய தம்பி வந்து அவன் விசாரிக்கிறான். அப்போ இவன் தான் தப்பு பண்ணவனா இவனா இருக்கான், சீனிவாசன் சொல்கிறான். நான் சாரி இப்பயும் சொல்கிறேன், சீனிவாசன் சாவை நியாயப்படுத்தலை. ஓகே, நீங்கள் வீரப்பன் சைடில் நீங்கள் ஒரு சைடு கதையவே தான் சார் கேட்டு வந்தீங்க. இன்னொரு சைடு இப்போ வரும்போது தான் சார் உங்களுக்கு சீனிவாசன் நல்லவங்கிறாரு இதுங்கிறாரு. நான் தான் சொன்ன உதாரணம், ஒரு உதாரணம் அது நீங்கள் இந்த வெள்ள பாதிப்பு தான் சொன்னேன். ஒருத்தன் வந்து 1 மாதம் பூரா ஓசி கொடுத்தா, அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்தா அவன் தான் தெய்வம். அவன் பின்னாடி எத்தனை கள்ளக்கடத்தல் இருந்தான்னு எவனுக்கு தெரியும்? எத்தனை சோமாரித்தனம் பண்ணான்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. ஆனால் கர்நாடகா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே சீனிவாசன் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில். கர்நாடகாவே வீரப்பனுக்கு எதிராக இருக்கல. அப்போ சீனிவாசன் நல்லவன் இல்லை, ஆனால் வீரப்பன் கெட்டவன்னு சொல்லுவாங்களா? அவன் ஆளை என்னைக்கு அவன் குறை சொல்லியிருக்கான் சார். சங்கர் பிதிரிங்கிற ஒருத்தர் ரொம்ப நேர்மைன்னு இப்போ சொல்லுவாங்க சார். நேர்மை கிடையாது சார் அவரு. இது ரெண்டுமே சார் காட்டில் நடந்த சித்திரவதையெல்லாம் சொல்லியிருப்பேன் சார். 2லேயும் அவ்வளோ ஆதாரம் இருக்கு, அவ்வளோ விஷயம், எல்லாமே டாக்குமெண்ட் வச்சுருக்கேன். ஒரு பயல் எவனாவது வந்தான்னா இதை வச்சு தான் அடிப்பேன் சார். ஆனால் இந்த டிஎஃப்ஓ கொலை தான் வீரப்பன் மேலே பெரிய ஒரு சார்ஜை கொண்டு வந்துச்சு. அவர் எப்படியாவது நீ இவர் கொலையை விட அந்த 22 பேர் தமிழ்நாட்டில் அதில் கர்நாடகாரன்னு செத்தான். ஓகே, 22 பேர்ல நம்ம ஆளுகள் 9 பேர், மிச்சம் வந்து 13 பேர் கர்நாடகாரன். ஓகே, 2 அதிரடிப்படை கூட்டு அதிரடிப்படையில அதுதான் அவங்கள வெறியாக்கணுது. அதுலதான் இந்த பேயாட்டம் உள்ள புகுந்து பெண்களை கற்பழிக்கிறது, அடிக்கிறது, கொல்றது, அரிசி பருப்பு கொடுத்து எல்லாத்தையும் கொண்டு ஒர்க் ஷாப்ல வச்சு சார். ஆனா அதுக்கு முன்னாடி ஹரிகிருஷ்ணன் வீரப்பன் கொல்லும் போதே அதுவும் அதே மாதிரி ஒரு கிராமத்தையே சூறையாடி இருந்தாரு. அந்த கோவத்துல தான் வீரப்பன் கொண்டதா ஏற்கனவே இன்னொரு
இதுல பார்க்க முடிஞ்சது. எப்படி? ஹரிகிருஷ்ணன், ஆமா ஷக்கீல் சைக்கிள் இவங்கள வீரப்பன் கொல்றதுக்கும் இதே மாதிரி மக்களை ஒரு ரொம்ப விசாரணை. குருநாதன் ஒருத்தரை கொண்டு ஊர் நடுவுல போட்டு போயிடுவாங்க. அது என்ன, அது எதுக்கு பழின்னா சீனிவாசன் பழி வாங்குறது தான். சீனிவாசனை கொண்ட உடனே சார் ஹரிகிருஷ்ணாவை டிபெண்ட் பண்றாங்க, கூட சைலக்தர் இந்த மாதிரி வராங்க. அப்போ இவங்க எப்படியாவது இவனை பிடிக்கணும்னா இவங்க முதல்ல வேற இருக்கிற யாரு அவன் தோழனா இருக்கிறவன கொள்வாங்க. அதுதான் குருநாதனை கொள்வாங்க. குருநாதங்கிறவன் வீரப்பனுடைய ரொம்ப தோஸ்த். அவனை கொண்டு போய் ஊருக்கு நடுவில் போட்டு வருவாங்க. ஓகே. அதை அவன் அதுக்கிடையில இவங்க வீரப்பனை எப்படி கொண்டு வரணும்னா இவங்க எப்பயுமே சார் ஆள்காட்டிகள் நிறைய 2 பக்கமும் இருக்கான். அதுல ஒருத்தன் கொண்டு போய் மாட்டி விடுறான். அப்பதான் கார்ல வச்சு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதனாலதான் அந்த அப்ப நடந்த வார் தான் அது. ஓகே. அப்ப வீரப்பன் கொண்டது 40 பேர் சார். ஆனா பத்திரிகையில் 6 பேர் தான். 6 பேர் தான் வந்திருக்கும். ஹரிகிருஷ்ணா, சைக்கிள் இந்த மாதிரி ஒரு கார் அந்த ஒரு கார் பின்னாடி லாரி வந்திருக்குமே. லாரியில இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வீரப்பனை இது பண்றதுக்காக இவங்க ட்ரெஸ்ஸு ட்ரௌசரோட ஒரு மேல ஒரு பச்சை நெட்டை போட்டு அவங்க வந்திருப்பாங்க. உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருப்பாங்க. லாரி ஏதோ என்னது பெரிய லோடு எடுத்து வருவாங்க லாரி மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கும். இப்போ வந்தால் பார்த்தா தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே போலீஸ் ஒளிஞ்சிருந்தான். அவங்க தான் புதன்னு எழுந்திருப்பான். இவன் மறைஞ்சின்னு சொல்லுவாங்க. வீரப்பன் நேருக்கு நேரில் சுட்டு யாரையும் கொண்டு தான் நான் சொல்ல. ஓகே ஓகே. மறைஞ்சிருந்து கொள்வாங்க சார். அப்போ 40 பேர். அப்போ எடுத்த துப்பாக்கி தான் சார் இன்னைக்கு வரைக்கும் அவர் கடைசி 6 வரைக்கும் வச்சிருந்தது. இந்த எஸ்எல்ஆர் இருக்குல்ல, அது பூராமே அப்போ எடுத்த துப்பாக்கி. போலீஸ்ட்டு இருந்து எடுத்த துப்பாக்கி. போலீஸ்ல இருந்து எடுத்தது. அவன் எங்கே போய் வாங்குவாங்க சார்? புல்லட்டே கடைசி வரைக்கும் போலீஸ் தான் சார் கொடுத்துச்சு. சும்மா இவனுக்கு பேசிட்டு இருக்கானு சார். இந்த புல்லட் எங்கே வாங்கினேன்னு நினைக்கிற அப்படிமா. போலீஸ் தான் 300 ரூபா ஒரு புல்லட்டு அப்படிமா. அவன் எங்கே கடையில் வாங்குவானா? போலீஸ்டே காசு கொடுத்து வாங்குவாங்க. அப்புறம் என்ன, அதுக்கு ஒருத்தர் இருக்கத்தானே செய்யறான். அதாவது ஒரு உதாரணம் இப்போ கூட சொன்னேன், இந்த இதில் சொல்லியிருப்பேன். அந்த இதில் எனக்கு 97 ஒரு பாராட்டு விழா. ஓகே. அப்பவே ஆமாம். அப்போ ஒரு பெரிய ஒரு எம்பி இருந்தார், குமாரசாமின்னு, காங்கிரஸ் எம்பி. ஒரு ஆர்மோன்னு ஒரு டிசி, அவரும் எனக்கு பாராட்டுக்கு ஒரு சார் அவர் பேச சொன்னார். சார் நானும் வீரப்பனை தேடி போனவன் தான் சார் அப்படிமாரி. 90 போனாராம். 90 நானும் தேடி போனேன் சார். வீரப்பன் வீடில் நானும் இருக்கேன் சார். சார் நாங்கள் 6 பேர் இப்படி உட்காந்து ஒரு டேபிளில் பேசினோம் சார். 6 பேர் தான் சார் இருந்தோம். அப்போது ஒரு பிசி வந்தார். சார் வி காட் 3 crores பெருமானம் உள்ள சந்தன மரத்தை இப்போ வீரப்பன் கடத்தி பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம். எஸ் வெரி குட் அப்படின்னு நாங்கள்லாம் சொன்னோம். யார் பிடிச்சதுன்னா, நாம யார் தமிழ்நாடு போலீஸ். நோ 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 டோன்ட் சே லைக் தட். போத் போலீஸ் 2 பேரும் ஆளு 50-50 பிடிச்சதா பிரிச்சுங்க. கர்நாடகா அப்போ ஜாயின் இதில் எஸ்டிஎஃப் இல்லை, இது என்னது வன இலக்கா 2 பேர் சேர்ந்து. நான் சொல்ல 90. அப்போ 2 பேரும் சேர்ந்து பிடிச்சதா வச்சுங்க. ஆளுக்கு 50-50 பிரிச்சுக்குவோம். நம்ம 1.5 கோடி, கர்நாடகா 1.5 கோடி, ரைட்? 50-50. ஓகே கோ. நீங்கள் ஒரு வேனு, அவங்க ஒரு வேன் எடுத்து ரெக்கவரி பண்ணி வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவோம் சார். 1 day 3 day 4 day அப்படி ஆச்சு. 5வது நாள் வேனை காணோம். வி வெண்ட் போனால் அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல 6 பேர் இந்த பக்கம் போனவன் 6 பேர் மரத்தில் கட்டி கிடக்கான், அந்த பக்கம் 6 பேர் கட்டி கிடக்கான் சார். எல்லாருமே தொங்கி போய் கிடக்கு. 2 வேனு எரிஞ்சு கிடக்கு. நாங்கள் கொண்டு போன தண்ணி வச்சு மூஞ்சில் அடிச்சு, ஓ வாட் ஹேப்பன், என்னையா இப்படி கிடக்குறீங்கன்னு. அப்போ தான் சொன்னேன், சார் ஒரு மீசக்காரர் ஒருத்தன் வந்தான் சார். அவங்க கூட ஒரு 20-30 பேர் 40 பேர் வந்தான். என்னைய எங்களை ஓங்கி ஒரு அறை விட்டான் சார். யோ நீ யாரா? தமிழ்நாட்டுக்காரன் தானே? ஆமாம். நீங்கள் என்னடா பிடிச்சிங்க? அது என்னடா ஆளுக்கு 50-50? ஒழுங்கா நீங்கள் பிடிச்சதை கொண்டு கணக்காமிக்கலாம்ல. நீங்கள் ஏன்டா 50-50 நீங்கள் ஆளுக்கு பாதி கொண்டு போகிறீங்க, உதப்படுவீங்க அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாம் அடித்து கட்டி போட்டு எரிச்சிட்டு கட்டையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க சார். அவர் என்ன சொல்ல வர்றாரு, சார் நாங்கள் 6 பேர் தான் சார் பேசினோம். 6 பேரில் தான் சார் பேசின வார்த்தையில் உபயோகித்தது 50-50. இதை வீரப்பன் சொல்கிறான் சார்.
எந்திருக்கும் போது உடல் அசதியா இருக்கா? பாப்பி மேட்ரஸ் வாங்குங்க. மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். த சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.